நம்ம இப்போ நான் அந்த சொன்ன இந்த யூனிக் டினாமினேஷன்ஸ் ஒரு எப்படி சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நீங்க ஒரு டினாமினேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்திருக்கா அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து ₹1, ₹2, ₹5, ₹10. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் 20 ரூபீஸும் சர்க்குலேஷனில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது உங்களுக்கு வந்து இப்படிதான் வந்து இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணதே. நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிற டினாமினேஷன்ஸ் வந்து எல்லா டினாமினேஷன்ஸ் ஆஸ் ஆஃப் டுடே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டினாமினேஷன்ஸ் அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இப்போ காட்ட போகிறேன். ஸோ வீடியோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஆச்சரியங்கள் காத்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன கொமமரேட்டிவ் காயின்ஸ்னா என்னன்னா ஏதாவது ஒரு பர்சனையோ ஏதாவது ஒரு நிகழ்வையோ வந்து குறிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதை வந்து இந்தியா வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆன அப்புறம் ரிலீஸ் பண்ண முதல் கொமமரேட்டிவ் காயின் வந்து 1964 ஜவஹர்லால் நேரு அவர் வந்து இறந்த அந்த இயர். அப்போ வந்து அவரோட ஞாபகார்த்தமா ஒரு ₹1 காயின் அண்ட் 50 பைஸ் காயின் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த டைப்ல. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே யாரை பேஸ் பண்ணியும் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. சரியா? ஏதாவது ஒரு அனிமல் இருந்திருக்கும், இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது அசோகா சிம்பல் இருந்திருக்குமே தவிர ஒரு பர்சனையோ ஒரு ஏதாவது ஈவெண்ட்டையோ குறிச்சு இது வரைக்கும் வந்தது கிடையாது. 1964 தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ண போறேன்னா இந்தியா ஸ்பெசிபிக்கா சில்வர் காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதை பத்தி. அதுதான் இப்ப நம்ம வந்து பேச போற மெயின் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு சில்வர் காயின் வந்து இஷ்யூ பண்ணது வந்து 1969 ₹10 காயின்ல. ஸோ ₹10 காயின்ல மகாத்மா காந்தியோட 100th பர்த் சென்டினரிக்கு இந்த ₹10 காயின் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஒரு செட்டு இப்போ நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே ப்ரூஃப் செட் தான். நான் வந்து யூஎன்சி செட் நான் வந்து கலெக்ட் பண்றது இல்லை, நான் ப்ரூஃப் செட் தான் கலெக்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட யூஎன்சி செட்டோட வந்து ப்ரூஃப் செட் வந்து மிரர் ஃபினிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா நேரா பாக்குறதுக்கு. அது இந்த காயின்ஸ் எல்லாமே ரெகுலர் சர்க்குலேஷனுக்கு வர்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ₹10 காயின் வந்து ஆக்சுவலா 1969 இருந்து 1973 வரைக்கும் இஷ்யூ பண்ணாங்க. அதாவது சில்வர் இஷ்யூஸ் இதுல வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து அவங்க வந்து சில்வர்ல இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வர ₹10 காயின்ஸ்லாம் வந்து சில்வர் கிடையாது அது. ஓகேவா? இதுல மெயின் என்னன்னா சில டைம் ₹100 காயின்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ₹10 காயினும் சேர்த்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் சில்வர் கிடையாது. 1973 சில்வர் காயின்ஸ் ₹10 இஷ்யூ பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சில்வர் காயின் ஆஃப் இந்தியா, மீன்ஸ் ரிப்பப்ளிக் இந்தியா 1969. நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அழகான செட்டு. மகாத்மா காந்தி இதெல்லாம் நல்ல லைட்ல ஃபிளாஷ் ஆகும். நீங்க பார்க்கலாம், நீங்க ₹10 இதுல நிறைய காயின்ஸ் இருக்கு. இந்த செட்ல வந்து 1 பைஸ், 2 பைஸ், 3 பைஸ், 5 பைசே, 10 பைசே, 20 பைசே, 50 பைசே, ₹1 and ₹10 இந்த செட்ல இருக்கு. சரியா? இந்த செட்டு இதுல இந்த ₹10 மட்டும் சில்வர் அண்ட் காப்பர் மிக்சர், சில்வர் 80% அண்ட் காப்பர் 20%. ஓகே, ஸோ ₹10 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ₹20. பட் ₹20 நான் இப்பதான் ரீசெண்டா சர்க்குலேஷன்ல வந்திருக்குன்னு சொன்னேன். அந்த சர்க்குலேஷன்ல வந்த காயின் வந்து சில்வர் கிடையாது. பட் ₹20 சில்வர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. 3 டைம்ஸ் இந்த ₹20 வந்து சில்வர் காயின்ஸ் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல நான் ஒரு டைப் வச்சிருக்கேன். இது வந்து எதுக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா ஆச்சாரிய துளசி அப்படின்ற ஒரு ஜெயின் செயின்ட். இவரோட சென்டினரி, பர்த் சென்டினரி, 100th சென்டினரிக்கு வந்து இந்த காயின் இஷ்யூ பண்ணாங்க. ₹20 காயின் இங்க பார்க்கலாம் நீங்க. சரியா?
இதுல 20 rupees வந்து சில்வர், மேட் ஆஃப் சில்வர். ஆனா வந்து 50% சில்வர், மற்றதெல்லாம் அலாய், மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20 rupees காயின். இது வந்து இப்ப சர்க்குலேஷனுக்கு வர 20 rupees காயினோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து சில்வர் காயின், இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? இது மாதிரி 3 types ஆஃப் சில்வர் காயின்ஸ் 20 rupeesல இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப 10, 20 பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து யாருமே மோஸ்டா பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் போறது வந்து 25 rupees காயின். கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க கண்டிப்பா. பார்க்கலாம் நீங்க. இது வந்து இந்த காயினுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா 25 rupees காயின் வந்து இது வரைக்கும் இந்தியா வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது இந்த 25 rupees காயின் தான். அதாவது இந்த டைப் 25 rupees காயின் தான். சரியா? இது எதுக்காக இஷ்யூ பண்ணாங்கன்னா மாதா வைஷ்ணவ தேவி டெம்பிள் உங்களுக்கு தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அந்த ஷ்ரைன் போர்டு, அந்த மாதா வைஷ்ணவ தேவி ஷ்ரைன் போர்டோட 5th இயர் ஆனிவர்சரிக்கு இந்த காயின் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 25 rupees, 10 rupees and 5 rupees காயின். சரியா? இதுல இந்த 25 rupees காயின் வந்து சில்வர் அலாய் இது. ஓகே. சோ நெக்ஸ்ட் உங்களோட கெஸ் என்ன? 10 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் இஸ் 50 rupees காயின். இந்த 50 rupees காயின் வந்து இது வரைக்கும் 12 times வந்து இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க 50 rupees காயின்ஸ். அதுல இது ஒன் ஆஃப் த டைப். இது வந்து எதுக்குன்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனோட 50th இயருக்கு இதை வந்து இஷ்யூ பண்ணாங்க. திஸ் வாஸ் இஷ்யூட் இன் 2006. ஸோ 1956ல இருந்து 2006 கமெமரேட் பண்றதுக்கு இந்த 50 rupees காயின் வந்து இஷ்யூ பண்ணாங்க. நீங்க பார்க்கலாம். இதுல ஒரு 50 rupees காயினும் ஒரு 5 rupees காயினும் இருக்கு. இல்ல இந்த 50 rupees காயின் வந்து ஆக்சுவலா இந்த என்ன சொல்றதுன்னா இந்த 50 rupees காயினும் இந்த 5 rupees காயினும் சேர்ந்து வந்திருக்கு. இது மாதிரி ஒரு இதை தவிர இன்னொரு 11 செட்ஸ் வந்து வேற வேற இதுக்கு கமெமரேட் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் திங் வந்து ஃபார் ONGCயோட 50th இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ 50 முடிஞ்சிருச்சு. ஸோ 25, 50. ஸோ ஸ்ட்ரைட்டா 100 போலாமா? இல்ல, அதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50க்கு அப்புறம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து 60 rupees காயின். ஸோ 60 rupees காயின் இது வரைக்கும் ஒன்லி 2 times ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப். இது வந்து காயர் போர்டு, அதாவது 60 years ஆஃப் காயர் போர்டு. நம்ம இந்த எப்படி சொல்றது, இந்த 60th இயர் ஆஃப் இந்த காயர் போர்டை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க இஷ்யூ பண்ண காயின் தான் இது. இந்த 10NR சொல்லுவாங்கல்ல, அதுக்காக ஒரு போர்டு ஆரம்பிச்சு 1953ல ஆரம்பிச்சாங்க. ஸோ 2013ல 60 years கம்ப்ளீட் பண்ணதுக்கு இந்த காயினை அவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 60 rupees இது. சரியா? ஓகே. ஸோ 60 rupees முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு 75 rupees காயின். இப்போ 75 rupees காயின் வந்து இந்தியா இது வரைக்கும் 3 times ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரீசெண்டாகவும் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க ஒன்று. பட் இது வந்து அதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணது. இது எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 75th anniversary ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் டே. அப்படின்னா என்னன்னா இது வந்து ஆக்சுவலா 1943ல
அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் நம்ம நேதாஜி வந்து நம்ம இந்தியன் ட்ரை கலர் ஃபிளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாரு. அதை கமமரேட் பண்றதுக்காக 2018 வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காயினை நீங்க இப்ப பார்க்கலாம். இந்த செட்ல வந்து வெறும் ஒரே ஒரு காயின் தான், ஜஸ்ட் 75 ருபீஸ் காயின் மட்டும் தான் இருக்கு. நார்மலா மற்றதுலலாம் 10, 5 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுல வந்து வெறும் 75 ருபீஸ் சிங்கிள் காயின் செட் இது. ஓகேவா? ஸோ 75க்கு அப்புறம் இப்போ ஸ்ட்ரெயிட்டா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டினாமினேஷன் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது வந்து 100 ருபீஸ் காயின். 100 ருபீஸ் காயின் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான தடவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சில்வர் காயின்ஸ்ல நான் சொல்றேன் 71 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க வந்து 100 ருபீஸ் காயின்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரல் ஆஃப் அவங்களோட எப்படி ஒரு ப்ராக்டிஸ்னா வந்து 100 ருபீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டாலே எம்ஜிஆரோட இதுக்கு வந்து கமமரேட் பண்றதுக்கு 100 ருபீஸ் காயின் இருக்கு. அறிஞர் அண்ணாது இருக்கு, காமராஜர் இருக்கு, MS சுப்புலட்சுமி இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து 100 ருபீஸ் காயின் தான். இப்ப நான் வந்து ஒரு 100 ருபீஸ் காயின் எதுக்கு காட்டுறேன்னா, மதர் தெரசாவோட பர்த் சென்டினரி 100 வருஷம் அவங்க பர்த் 100th இயர் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 100 ருபீஸ் காயினை இங்க நீங்க பார்க்கலாம். இந்த எல்லா காயின்ஸுமே வந்து ரொம்ப கிளாசி ஃபினிஷா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு எல்லாமே ப்ரூஃப் காயின்ஸ். ஸோ நார்மலாக இந்த மாதிரி 100 ருபீஸ் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது அந்த 100 ருபீஸ் மட்டும்தான் வந்து சில்வர் அலாயா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஏதாவது காப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 100 ருபீஸ் அண்ட் 5 ருபீஸ் இருக்கு. இந்த 5 ருபீஸ் வந்து நிக்கல் பிராஸ் காயின். காப்பர், ஜிங்க், நிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 100 ருபீஸ்ல வந்து சில்வர், காப்பர், நிக்கல், ஜிங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல சில்வர் வந்து 50% இருக்கு. ஸோ 100 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டும் வரப்போறது ரொம்ப ஒரு ஆடான காயின் தான், 125 ருபீஸ் காயின். இந்த 125 ருபீஸ் காயின் வந்து 8 டைம்ஸ் வந்து இந்தியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு தடவை வந்து இது வந்து 125th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பரமஹம்ச யோகானந்தா இவரோட நினைவு பர்த் சென்டினரிக்கு 125th பர்த் சென்டினரிக்கு ரிலீஸ் பண்ண காயின் தான் இது. இங்க பார்க்கலாம் 125. இது எல்லா காயின்ஸோட டீடைல்ஸும் நீங்க வந்து கூகுள்ல பாருங்க. பிகாஸ் ஒன்னும் வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடும். என்னோட மெயின் திங் வந்து என்ன டினாமினேஷன் காயின்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு சொல்றது தான் என்னோட மெயின் பர்பஸே. பிகாஸ் இது 8 டைம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு. ஈவன் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 125th காயினை. ஸோ அதனால வந்து எது எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து ஈஸியா நீங்க கூகுள்ல பாத்துக்கலாம். பட் உங்களுக்கு நான் ஜஸ்ட் காமிக்கணும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு. அதுதான் என்னோட மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ 125க்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறது வந்துட்டு 150 ருபீஸ் காயின். இது வந்து ரவீந்திரநாத் தாகூரோட 150th பர்த் ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் பண்ண காயின் இது. ஓகேவா, பாத்துட்டீங்களா? இந்த 150 ருபீஸ் காயின் வந்து இது வரைக்கும் 10 டைம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்கு. சரியா? அதுல இது ஒன் ஆஃப் த டைப். ரவீந்திரநாத் தாகூரோட 150th பர்த் சென்டினரிக்கு ரிலீஸ் பண்ணது இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் 150 ருபீஸ் காயின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு 200 ருபீஸ் காயின். இந்த 200 ருபீஸ் காயின் வந்து இது வரைக்கும் 2 தடவை தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது வந்து பைகா வித்ரோஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அது ஒரு மியூட்டினி நடந்தது. அந்த மியூட்டினி நடந்து 200 இயர்ஸ் சென்டினரிக்காக பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து நடந்த இந்த மியூட்டினி 200 இயர்ஸ் சென்டினரிக்காக இந்த காயின் வந்து ரிலீஸ் பண்ணாங்க.
இது வந்து சிங்கிள் காயின் செட் தான், ரொம்ப கிளாஸியா இருக்கு. ஓகே 200. ஓகேவா? சரி, இப்போ 200 வரைக்கும் போயிட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது 250 rupees காயின். அது வந்து ராஜ்யசபாவோட 250th செஷனுக்கு ரிலீஸ் பண்ண காயின். இது ரொம்ப ரீசன் தான், இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் வந்தது இது. இந்த காயின் 2019, பட் 2020 இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதுவும் சிங்கிள் காயின் தான் இந்த செட்ல. ₹250 காயின். இந்த காயினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து 99.9% சில்வர். இது மற்ற காயின்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் கண்டென்ட் ஆஃப் சில்வர் வந்து 80% தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் காயின் வந்து 99.9% சில்வர் கண்டென்ட் இதுல. ஸோ 250 முடிஞ்சுது. இதுக்கப்புறம் டைரக்டாக நம்ம போகிறது வந்து ₹350 காயின். இந்த ₹250 காயினும் இது வரைக்கும் ஒரே ஒரு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காமிச்சது அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியும் பண்ணல, இதுவும் ரீசெண்டாக இப்போ வந்தது தான். இதுக்கப்புறம் வந்து ₹350 காயின். ₹350 காயின் எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா, ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி, ஒரு சீக் குரு. இவர் தான் லாஸ்ட் குரு. இவரோட 350th பர்த்டேக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த காயின் ரிலீஸ் பண்ணாங்க. இவர் வந்து ஆக்சுவலா இவர் தான் 10th அண்ட் லாஸ்ட் லிவிங் சீக் குரு. சரியா? இவர் 1666ல பார்ன் ஆகி 2016ல இவருக்கு 350th பர்த் ஆனிவர்சரி. ஸோ அதுக்கு இந்த காயின் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 350 முடிஞ்சிடுச்சு. அப்புறம் டைரக்டா ₹500 காயின். ஸோ ₹500 காயின் வந்து 350 வந்து ஒன்று தான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ காமிச்சது. ₹500 வந்து டூ டைப்ஸ் ஆஃப் காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒன்று வந்து இந்தியா ஆப்பிரிக்கா சமிட், அதுக்கு ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரெண்டாவது தடவை வந்துட்டு இது நான் வச்சிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற இவர் விருந்தாவனுக்கு வந்துட்டு வந்து 500th இயர் செலிப்ரேஷனுக்காக இந்த காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ₹500 காயின். இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, இப்போ இந்த ₹500 காயின் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்தனா நம்ம ₹500 வந்து தந்துருவாங்களான்னு. ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து இந்த ₹500 ரொம்பவே அதிகம். ஏன்னா இது வந்து சர்க்குலேஷனுக்கு இருக்கிற காயின் இல்லை. ரெண்டாவது இதுலலாம் சில்வர் கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த காயின்ஸோட வேல்யூ வந்து அதிகம். ஸோ இது ₹500 வந்து நம்ம ₹500 நம்ம வாங்கிக்கலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து மின்ட்லேயே விற்பாங்க. இதோட வேல்யூலாம் வந்து அதிகம் எல்லா காயின்ஸோட, இந்த மாதிரி செட்டோட காயின்ஸும். அதுவும் பழசு அதெல்லாம் போக 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 மின்ட் இப்போ பண்றது கிடையாது. எந்த பழைய காயின்ஸ்லாம் ஒன்றும் வந்து அதோட ஒர்த் அதிகமாகும். ஸோ 500 முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ₹550 காயின். இந்த ₹550 காயின் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான காயின் ஆல்சோ. ஏன்னா இதுவும் ஒன்லி சிங்கிள் காயின் தான். இது வரைக்கும் வந்து ₹550 ஒன்லி ஒரே ஒரு காயின் தான் இது வரைக்கும், ஒரே ஒரு டைப் தான் வந்திருக்கு. இது வந்து 550th பிரகாஷ் புராப் ஆஃப் ஸ்ரீ குருநானக் தேவ்ஜி, அதான் அவரோட 550th பர்த்டேக்கு இது ரிலீஸ் பண்ணாங்க இந்த காயினை. குருநானக் தேவ்ஜி தெரியும், அவர் தான் வந்து சீக் ரிலீஜனை வந்து உருவாக்கினவர். அவரோட ஞாபகார்த்தமா அவரோட 550th பர்த் ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் பண்ண காயின் தான் இது. ஓகே, ஸோ 550 முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க?
ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்று மட்டும் நான் சொன்னேன் உங்ககிட்ட, நம்ம ஆஸ் பர் காயினேஜ் ஆக்ட் 1000 rupees காயின் வரைக்கும் நம்மளுக்கு மின்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இஸ் a 1000 rupees காயின். இந்த 1000 rupees காயின் வந்து 2 times ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ரிப்பப்ளிக் இந்தியாவில். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 1000 rupees காயின் வந்தது நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயம். நம்ம தஞ்சாவூர் கோயில், பிருஹதீஸ்வரர் கோயிலோட 1000 years ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், 1000 years ஆன இதை நிறைவு பண்ணுறதுக்கு 2010ல் ஃபர்ஸ்ட் 1000 rupees காயின் ஆஃப் இந்தியா இதை கமமரேட் பண்ணுறதுக்காக வந்த காயின் தான். இதை தவிர இன்னும் ஒரு தடவை 1000 rupees காயின் வந்தது. அது வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளுக்காக கமமரேட் பண்ணுறதுக்கான வந்த காயின் அது. ஸோ நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த எல்லா டைப் காயின்ஸும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களோட வியூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஏதாவது வந்து வேற ஏதாவது நான் ஏதாவது என்னோட இம்ப்ரோவைஸ் ஏதாவது பண்ணணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் கண்டிப்பா என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இம்ப்ரோவைஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டாபிக் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து கண்டிப்பா வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவேன். நான் என்னோட ப்ரொஃபஷன் பத்தியும் நிறைய பேர் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது ஒரு எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் நான் கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ கண்டிப்பா பண்ணுவேன். நான் வேற ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேற ஏதாவது கமெண்ட்ஸ்னா தயவு செஞ்சு வந்து எனக்கு சொல்லுங்க. டைரக்டாவும் சொல்லலாம், இல்லை கமெண்ட்ஸ்லயும் போடலாம். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ தான் என்னால் புதுசாக ஏதாவது போட முடியும். ஹோப் வந்து உங்களுக்கு இது. பாய்.